துலாம் ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகுகேது பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? துலாம் ராசி நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்களை இந்த ராகு பகவான் மே மாதத்துக்கு மேலே கொடுக்க போகிறார்? துலாம் ராசிக்கு எத்தனாம் இடத்துல ராகுகேது பயிற்சி வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கடந்த 1.5 வருட காலமாக ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்தார், கேது பகவான் ராசிக்கு 12ஆம் வந்தார். இந்த 1.5 வருஷமாக 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் அமர்ந்திருந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிரச்சனையாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன விஷயங்களில் இந்த ராகுகேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறதையும் சொல்கிறேன். அதாவது ராகு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். இப்போ ஒரு பழமொழி இருக்குது, நம்ம ஏற்கனவே சொன்ன பழமொழி தான். சர்ப்ப கிரகங்கள் அல்லது பாவ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற, நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகுவும் கேதுவும் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் அல்லது கோச்சார ரீதியாக 11ஆம் இடத்தில் கிரகங்கள் அமரும் பொழுது அந்த ராசிக்காரர், அந்த லக்னத்துக்காரர்கள் உறுதியாக உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் என்பது கிரக ரீதியான விஷயம். அதுவும் 11ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக கிடைக்காத, எதிர்பார்த்தும் பல தடைகளில் இருந்த விஷயங்கள் எல்லாம் முடைபெற்று வெற்றி காண்பதற்கான அமைப்பு எப்பொழுதுமே உண்டு. ஸோ அப்போ கேது பகவான் 11ஆம் இடத்தில் அமர்கிறார், ராகு பகவான் 5இல் அமர்கிறார்ங்கிறது பார்த்துட்டோம். கடந்த 1.5 வருஷமாக துலாம் ராசிக்காரங்க கடன் சுமையால் மீள முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிம்மதியாக தூங்கவே இல்லை. படுத்தேன், எனக்கு நிம்மதியாக தூக்கம் இல்லை. அப்படியே படுத்தோடனே என் மனசுக்குள்ள அப்படியே ஒரு ட்ரெயின் ஓடுற மாதிரி ஓடுது. என்னுடைய கடனுடைய சுமைகள், எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே வானத்தை பார்த்து படுத்தாலும் சரி, குப்புறப்படுத்தாலும் சரி, எனக்கு அந்த சிந்தனை மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்காக வாங்கின கடன் 1% இருந்தாலும் உங்களுடன் இருப்பவர்களுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்த கடன் தான் அதிகமாக இருக்கும்.